வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு தான் போக போறோம். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க பர்வதமலை உச்சியில இருக்க மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த மலை 4560 அடி உயரத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க 3 கடினமான மலைகள்ல இதுவும் ஒன்னா சொல்றாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்ப ரிலாக்ஸா உட்காந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப என்னோட சேர்ந்து பர்வதமலை ஏறுவோம். ஓம் நம சிவாய். அது போல் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் காசி இமயமலை அருகில் அது ஈஸியாக போயிடலாம். பிறப்புல புண்ணியம் மண்டலம் பருவத மலை ஏற முடியும். எல்லா சிவாலும் நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு இந்த மலை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இப்போ கட்டினதில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நன்னன்ற மன்னன் அவன் ஆட்சி ஆளும் போது செங்கத்தை தலைநகரமாக வச்சு அப்போ கட்டினது. இந்த இடத்துல 24 24 அண்ணன் நடக்குது. சிவசவான் மலையேறி வரவங்களுக்கு இந்த வனத்தில் இந்த காட்டில் தெய்வமான இடத்துல 24 அண்ணன் நடக்குது. அப்பா வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து பர்வதமலைக்கு வந்திருக்கோம். நம்ம கூட மகேஷ் நம்ம ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. இந்த மலைக்கு நான் ஒரு 15 வருஷம் கழித்து தான் வரேன். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு பர்வதமலை எப்படி ஏறுறது, எங்கே தங்கலாம், எங்கே பைக் பார்க்கிங் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணலான்ற மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போலூர் செங்கம் ரூட்டில் இருக்க பர்வதமலைக்கு திருவண்ணாமலையில் இருந்தோம், போலூரில் இருந்தோம் பஸ்லேயே போகலாம். தென்மாதி மங்கலத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து மலையடிவாரத்துக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போகலாம். இல்லைன்னா ஆட்டோஸும் இருக்குது. நாங்கள் பைக்கில் தான் போனோம். காலையில் எழுந்த மலை ஏறலான்னு நைட்டே அங்கே போயிட்டோம். தென்மாதி மங்கலத்தில் இருந்து பர்வதமலைக்கு போகிற வழியில் ஒரு கிலோமீட்டரில் டிபிஎஸ் லாட்ஜில் தங்கிட்டோம். இப்போ தான் ரீசெண்டாக கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூம்ஸ்லாம் ரொம்ப புதுசாகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே ஏசி, நான் ஏசி, டார்மெட்ரி டைப்ஸ் நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே சப்போஸ் நீங்கள் குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் இவங்ககிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் ஏசி ரூம். இது 1200 ருபீஸ் போல் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு நான் ஏசி ரூமுக்கு 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க 2 பேருக்கு. இந்த ரூமில் ஹீட்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. இது டார்மெட்ரி டைப்பான ரூம். நீங்கள் குரூப்பாக ஒரு 5லேருந்து 10 பேர் போனாலும் இதில் நீங்கள் தங்கிக்கலாம். ஒரு பர்சனுக்கு 150 ருபீஸ் போல் சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டார்மெட்ரி ரூமுக்கு 2 ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. தென்மாதி மங்கலத்துலேருந்து பர்வதமலை போகிற வழியில் இந்த ஒரு லாட்ஜ் தான் இருக்குது. இந்த லாட்ஜோட புக்கிங் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்வதமலைக்கு போயிட்டு எங்கன்னா ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாட்ஜில் தங்கிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் பர்வதமலை. இது ஒரே வழி தான் இருக்குது பர்வதமலைக்கு போகிறதுக்கு தென்மாதி மங்கலத்துலேருந்து. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம தங்கியிருந்த லாட்ஜ் மேலேயே காலையில் பர்வதமலை வியூ பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி வாங்க நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ், ஹெல்மெட்லாம் இங்கே வச்சுட்டோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது மலை அடிவாரத்துக்கு. அங்கே பைக் பார்க்கிங்கும் இருக்கும். இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மலை அடிவாரத்தில் பைக் பார்க்கிங் இருக்குது. இதுக்கு ஒரு பைக்குக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கெலாம் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டோக்கன் காமிச்சா தான் நம்ம ரிட்டர்ன் பைக் எடுக்க முடியும். சில பேர் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே டோக்கன் ரொம்ப சேஃபாக வச்சிங்க. ஏன்னா டோக்கன் காமிச்சா தான் பைக் கொடுக்குறாங்க. ஸோ பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம மலை ஏற தொடங்கியாச்சு. இதுதான் செக் போஸ்ட். நீங்கள் சில டைம் ஆதார் கார்டும் கேட்பாங்களாம். அதனால் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா சில டைம் கேட்பாங்க. இதுக்கு மேலே பைக் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம மலையேறும் போது வழியில் இருக்க கோவிலோட சிறப்பும் பார்ப்போம். நான் உங்கள் யூடியூப் சேனல் என்ன போட்டுருந்தேன். நீ சப்ஸ்கிரைப் பண்ணா போட்டுருவோம். ஐடி டிஜி தமிழ் விளாகர். சாமி கும்பிட்டு கரண்டிலாம் போடணுமா? மலை ஏற ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் சஞ்சீவிராயர் கோயில் இருக்கு. நமக்கு மலை ஏறதுக்கான ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா கொடுக்க சொல்லி வேண்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. பௌர்ணமி, அமாவாசை தவிர மற்ற நாட்கள்ல மதியம் 3 மணி வரைக்கும் தான் மலை ஏற அலோவ் பண்றதா போட்டு இருக்காங்க. பட் நாங்க போன அப்ப நைட்டுமே மலை ஏறி இருந்தாங்க.
நீங்கள் நார்மல் டேஸில் போனால் எதுக்கும் 3 மணிக்கு முன்னாடியே போயிருங்க. இந்த ஓடையில் தான் தண்ணி வருமா மழை வெள்ளம் வரப்போ. ஸோ அப்போ நமக்கு பருவதமலைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இப்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. நம்ம அதோ தெரியுது பாருங்கள், அந்த மலை மேலே தான் போகிறோம். அங்கே தான் மல்லிகார்ஜுன சாமி இருக்கார். நம்ம அவரை போய் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நைட்டே ஏறுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம பகலில் ஏறுறோம். நம்ம ஏறுறப்ப யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம். நம்ம கூட வர்ற பைரவரும் கூட வராரு. இவர் நிறைய வழிலாம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி ஒருத்தர் தான் வழி தெரியாமல் போயிட்டேன். அப்போ இவர் தான் எனக்கு வழி காமிச்சு விட்டார். 2 பக்கமும் நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது மலை. மலை ஃபுல்லாக மேகம் தான் கவர் ஆகிருக்கு. நமக்கு காலையில் கோயில் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது போது இந்த ட்ரெக்கிங். இங்கே நிறைய பேர் கல்லில் வீடு கட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்க வேண்டது நடக்கணும்னா இந்த மாதிரி வீடு கட்டுவாங்களாம். நம்மளும் ஒரு கல்லில் வீடு கட்டிட்டு போகலாம். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கோவில்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த கோவில் பேர் என்ன, வீரபத்ர சுவாமி கோவில். இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 24/7 எப்பயுமே அன்னதானம் கிடைக்கும். நம்ம எப்போ வந்தாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டு போகலாம். செக் போஸ்ட்ல இருந்து வீரபத்திர கோயில் கூட ஆட்டோ வருது. ஓகே வாங்கப்பா. வீரபத்ர சுவாமி சன்னதி இப்போ நம்ம தரிசனம் பார்க்க போகிறோம். இவர் தான் காவல் தெய்வம். உள்ள வாங்க போகிறாள். உள்ள இந்த மலைக்கு இவர் தான் காவல் தெய்வம். மலையேறி வரவங்களுக்கு இவர் தான் வயிற்றுணியாக இருந்து இது ஜாட்டி கைத்தில் போட்டு இதுதான் சக்தி கவரு கட்டி ஓம் சக்தி சிவசக்தி பருவம் சொல்லி படி வருவாங்க ஐயா. ஓம் சக்தி சிவசக்தி பருவதகிரி பராசக்தி சொல்லி அகோர வீரபத்திரனானியாது இவர் வழிபட்டு படியாறும்போது அந்த வேரிச்ச சக்தி கொடுப்பார். இது அடிவாரம் வீரபத்திரனுடைய சன்னிதான் சக்தி கவரு கட்டி படி வைத்தவங்க ஐயா. பஞ்சம் போட்டுதான் மனசார வேண்டிக்க ஐயா. இது நினைச்சா நடக்கும் ஐயா. பௌர்ணமி வரலாறு காணாத கூட்டம் வரும், சனி ஞாயிறு வரலாறு கூட்டம் வரும், சாதாரண ஒரு மீடியமாக வரும் ஐயா. இவ்வளவு பேருக்கு இந்த ஒரு இடம் மட்டும்தான் அன்னதானம் நடக்குது ஐயா. எந்த குறையாலும் மனசார வேண்டுங்க ஐயா. கல்யாணம் ஆகாதுங்க, குழந்தை பாக்கி இல்லாதுங்க, வேலை வாய்ப்பு இல்லாத வேண்டுங்க. இந்த இடத்துல மட்டும் படியாறும்போது என்னுடைய சன்னிதானத்தில் அடிவாரம் வீரபத்திரன் ஆலயத்தில் இவரை வழிபட்டுட்டு சக்திக்கு அவர் வீரபத்திரம் சொல்லும் போது சக்தி விரித்தும் கூட அகோரம் வீரபத்திரம். இந்த கோயில் திருப்பணியாவது மூலவர் தான் உள்ளகிறாரு. இவர் அத்திப்படையில் வச்சு உயிர் கொடுத்து ஒரு பூஜை பண்ணிக்குது ஐயா. இன்னும் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 3 மாதம் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடக்கும். வர மக்கள் கொடுக்குறதையா இந்த அண்ணன் நடக்குது ஐயா. உள்ள சாப்பிடணும். இதுதான் பெரிய மூலிகை கஞ்சி. ஆயிரக்கணக்கான மூலிகை மலை. அந்த மூலிகை தண்ணி தான் சீரம். இது எந்த நேரத்தில் வந்தாலும் இதுக்கு இது ஊறுக்காய். இது ஊறுக்காய் இருக்கும். நார்தங்காய் ஊறுக்காய், ஒரு முறை மாங்காய் ஊறுக்காய், எலுமிச்சி ஊறுக்காய் மாறி மாறி கொடுக்கும். மணி பண் சாப்பாடு, சாம்பார், ரசம் 24 மணி முந்தைய. இது மகுத்தம கண்டி எந்த டைமில் வர மக்களுக்கு இதுதான் உணவு. பக்தபடி இல்லை, அதிகம் இல்லை.
வரலாறு காணது சனியில் 2000 மேலே உருவாங்க. பௌர்ணமி கலைஞர் தெரியும். இவ்வளோ பேருக்கும் சிவசமான மலையேறியவர்களுக்கு இந்த வனத்தில், இந்த காட்டில், தெய்வமான இடத்துல இந்த மூலிகை கஞ்சியா மைந்தன் சாப்பாடு கொடுக்குறீங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் கடவுள் மன சந்தோஷமாக மக்களை வர வச்சு ஆனந்தமாக உணவை கொடுத்து படி ஏற்றுறாங்க. இன்ன வரைக்கும் பசியோட மக்கள் வெளியே வேலையாகல, இங்கேயும் பசியோட மக்கள் போகலைங்க. இந்த உலகத்திலேயே இந்த ஒரு சஞ்சீவ மாலை அந்த ஒரு இடம்னாயே அந்த மூலிகை கஞ்சி. இதே கஞ்சி இருந்தாலும் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, இது போல் மகத்துவம் எங்கே கிடைக்கல சாமி, வீட்டில் போய் செஞ்சு பார்க்குறோம், எங்களால் அந்த கஞ்சி எங்களால் சாப்பிட முடியல, இதோடைய டேஸ்ட்டு எங்களுக்கு கிடைக்கல. இந்த கஞ்சி சாப்பிட்டாலுமே மூலிகை சாப்பிட்டு படி ஏறும்போது கைவெளி கால்வெளி தீராத வரையும் தீருமையாது. அந்த அளவுக்கு பருவலு தெரியாது. வாங்கப்பா வாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு. அவங்களோட யூபிஐ டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சா டொனேட் பண்ணலாம். மலை ஏறி இறங்குறவங்க பசியை போக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்னதான சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா மலையேற கிளம்பிட்டோம். அந்த வீரபத்ரர் கோவிலை கிராஸ் பண்ண உடனே இங்கே அம்மன் கோவில் இருக்குது, வனதுர்கை கோவில், சிவன் கோவில், வனதுர்கை கோவில். இங்க இருக்கிற சிவன் கோயில் அர்ஜுனனுக்கு முக்தி கிடைச்ச கோவில்னு சொல்றாங்க. இந்த சிவலிங்கம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. உள்ள வந்துடும். இதெல்லாம் இப்போ கட்டினதில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நன்னன்ற மன்னன் அவன் ஆட்சி ஆளும் போது செங்கத்தை தலைநகரமாக வச்சு அப்போ கட்டினது. பருவமலைக்கு போயிட்டு வரதான் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடியுது. அடுத்தது இங்கே மேலே போகிறதுனால அமாவாசைக்கு போனோம்னா சில மூலிகைகள் பூ பூத்து அதனுடைய சுவாசம் நம்ம உடம்புல பட்டு அதனுடைய சுவாசனுடைய வியாதி சில வியாதிகள் குணப்படுத்துது. அதுக்கடுத்து பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா பௌர்ணமியில் ஒரு சில மூலிகைகள் பூ பூக்குது. அதனுடைய காற்று அது மேலே பட்டு நம்ம உடம்புல பட்டதும் அதனுடைய குணதேசியத்தை வச்சு சில உடம்பு இருக்கிற வியாதிகளை குணப்படுத்தும். அதுதான் இங்கே முக்கியம். அதனால தான் எல்லாம் பௌர்ணமி எல்லாரும் வந்து பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். நினைச்ச காரியம் வெற்றி எடுக்குது. இந்த பருவமலைக்கு போகிறதுனால எல்லாரும் வரலாம். வாங்க. ரொம்ப நன்றிங்க. மேலே ஏறி உட்காரலாம். பேக் என்ன ஓபன் பண்ணுதா? பேக் ஓபன் பண்ணி சிப்ஸ் எடுத்துறோம். ஏனா அவன் அண்ணன் முன்னாடி வந்துட்டான். இல்லனா சிப்ஸ் எடுத்து பொம்பு எடுத்துட்டு வரல. கிளிப்ல போடுங்களா? கிளிப்ல போறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும். சப்ஸ்கிரைப் பண்ணனும். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சேனல் நேம் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய். டிஜி தமிழ் vlogger. நீங்க போடுங்க. தமிழ் vlogger. டிஜி தமிழ் சப்ஸ்கிரைப் நாங்க வந்துட்டா கன்ஃபார்ம் பண்ணி பாப்பீங்க. டிஜி தமிழ் நோட் பண்ணி வேண்டியதான். டிஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மலையேற ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு. எல்லா கோவில்களையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் விநாயகர் முருகர் சிலை இருக்கு. அது இல்லாம சிவன் பாதமும் நந்தியும் இருக்கு. இங்க இருக்கிற சுவாமி பர்வதமலை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம். பர்வதமலை பத்தி கொஞ்சம் சிறப்பா என்னென்ன இருக்கு பர்வதமலையில? சுவாமி கையில் இருந்து வரும்போது முதலடி இங்கே தான் வைக்கிறாரு. இதுக்கு பேர் தான் பர்வதகிரி. அடுத்தடி வெள்ளிங்கிரியில் வைக்கிறார். அடுத்து சதுரகிரி, அடுத்து அருணகிரி, திருவண்ணாமலை சாமி ஜோதி ஆகிறார். இது அந்த புராணம், இந்த கோயிலோட விசேஷம். இங்கே வந்து அர்ஜுனனுக்கே முக்தி கிடைச்ச இடம். இங்கே கீழே சிவன் கோயில் இருக்குல்ல, அது பூமியிலேருந்து கிடைச்ச லிங்கம். அது மேலே சுவாமி தியானம் பண்ணுறாரு, கீழே வரம் கொடுக்குறாரு. அதுதான் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து பிரம்மத்தி தோசை கழிஞ்ச இடம் இந்த மலை. அம்பாளை பாலம். சிவனோட பேர் மல்லிகார்ஜுனீஸ்வரர். அம்பாளோட பேர் பிரம்மாம்பிகை தாயார். ரெண்டு பேரும். அதனால் முருகப்பெருமானுக்கு
பிரம்மத்தி தோஷம் கழிஞ்சு நீங்கின இடம் அந்த மலை. இது சிறப்பான மலை. நோயினுடைய எதுடைய சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் நிறைவேறும். எல்லா சிவாலையும் நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு இந்த மலை நமக்கு கிடைக்கும். இதுதான் அந்த மலையோட விசேஷம் ஐயா. அப்படியே இங்க இருக்கிற சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதி பட்டியோட மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மொத்தமாக 1260 படி இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களும் கொஞ்சம் பேர் தான் இறங்கி வராங்க. கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மலை ஏற தொடங்கியாச்சு. நம்ம மட்டும்தான் போகிறோம் இந்த மலையில். கூட்டமும் பெருசாக இல்லை. சரி வாங்க நம்ம மல்லிகார்ஜுன தரிசனம் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 1260 படிக்கட்டு தான் இருக்குதா. அதுக்கு மேலே மலை பாதை தான் நம்ம போக முடியும். அதுலேயும் கடப்பாறை பாதை ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்னாங்க. நம்ம போகிறது வெயிலும் வந்துடுச்சு. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நைட்டில் ஏறினா கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம். பட் ஆனால் நைட்டில் ஏறினா உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட முடியாதுன்றதுக்காக நம்ம பகலில் ஏறுறோம். பௌர்ணமி அமாவாசை டைமில் நம்ம இங்கே நடக்கவே முடியாதான், அவ்வளோ கூட்டம் இருக்குமா. நல்லா அடர்ந்த காடு, ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இப்போயே நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. 100 படிக்கட்டு தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். $250 படிக்கட்டு தான் தாண்டி இருப்போம். அதுக்குள்ளே பயங்கர டயர்ட் ஆகுது. ஸ்வெட்டிங்கு, மூச்சு வாங்குது. நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் ஏறினா போதும், நம்ம உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயே தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 monthsக்கு ஒரு ட்ரிப்பு போனால் உடம்பு சூப்பராக இருக்கும். இதே கொஞ்சம் மோசமானவங்களாம் வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவர் யாருன்னு தெரியல, யாரும் கொஞ்சம் தெரியல. ரெக்கடாக இருக்கார், மூஞ்செல்லாம் கோடு போட்டிருக்காரு. நாங்கள் கொம்பு வேறு எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லோரும் அட்டாக் பண்ணணுன்ற எண்ணத்துலேயே பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் தான் வீரெல்லாம் ஒன்று சொல்லுவான், வாடா பார்த்துக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:58 ஆகுது. 1 hour ஆயிருக்கு நம்ம அந்த கோவிலேருந்து வந்துட்டு. விஷயம் நமக்கு ஸ்லோவாக நடக்கிறோம், வேகமாக நடக்கிறவங்க நடந்து போவாங்க. நம்ம ரிலாக்ஸாக நடப்போம். ஃபுல்லாக இருக்க நேச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒர்க்லேருந்து வெளியில் வருவோம். அது உண்மை கிடையாது. உண்மையிலே டயர்டாக இருக்குது உடம்பு. அதுதான் எங்களால் ஏற முடியல. அதான் இவ்வளோ ஸ்லோவாக ஏறிட்டு இருக்கோம். நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையோட உச்சிக்கு தான். இதில் மிகப்பெரிய ஒன்றரை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஹைட்டில் இவங்க ஒரு பில்டிங்காக கட்டியிருக்காங்க, ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க. அது எப்படி கட்டினாங்கன்றது தான் இப்போ வரையும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. பட் சில பேரை கேட்டாங்கன்னா இங்கேருந்து போகிற பக்தர்கள்கிட்ட கல் ஜல்லின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அமிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே அழகாக ஒரு கிரீன்களாக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதில் வந்து நம்மளோட வேஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் இங்கே போட்டுடலாம். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வர முடியாதவங்க இங்கே போட்டுடலாம். யூஸ்வலாக சில பேர் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனில் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஏரியாவில் போட்டோம்னா சம்டைம்ஸ் இதை வந்து பர்ன் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி கீழே கூட எடுத்துகிட்டு போய் பர்ன் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம என்ன நம்மளோட நேச்சர் நம்ம தானே காப்பாற்றணும். இங்கே கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு சின்ன கடை இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஆர் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை வாட்டர் நம்மளுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். பட் எவ்ரி டைம் இந்த மாதிரி கடை இருக்குமான்றது அஷூரன்ஸ் கிடையாது. நம்ம வர டயத்தில் கண்டிப்பாக இருக்கும். பட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் வந்து லாஸ்ட் டைம் அப்போ இல்லவே இல்லை. இனியும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாட்டர் கேன் கேரி பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையை இந்த சின்ன பசங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ வேறு ஹாஃப் இயர்லி ஹாலிடேல அதனால் வந்து இவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு கடையை பார்த்துக்கிறாங்க. இவங்க சின்ன பசங்களே ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுறது, தைரியமாக இருக்கிறது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். இங்கே கூட அடிஷனலாக 1-2 பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் தனியாக விளையாடிட்டு இருக்காரு. இவர் பேர் என்ன சொல்லுங்க? ஹரிஹரன். ஹரிஹரன், சூப்பர் பேரு. ஹாய் சொல்லு ஹரிஹரன். பாய் சொல்லு. கப்படுறாரு. ஹாய்.
ஹாய் ஹாய். ரொம்ப ஸ்டைலா இருக்காரு இவரு, வேற லெவல்ல இருக்காரு. உங்க பேர் என்ன தம்பி? மதன். மதன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேலூர். வேலூர்ல இருந்து வரீங்களா? இந்த மாதிரி ஒரு மண்டே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது? நாங்களே எல்லாம். டிஜி தமிழ் விலாகரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஜி விலாகர் சொல்லு பரவாயில்ல. டிஜி விலாகர் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ரெடி? ரெடி? 1 2 3. டிஜி விலாகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோ லைக். ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. ஆமா நான் போடுறோம். 880வது படி வந்துட்டோம் நேர்களே. ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்படி ரிச்சா போகிறோம்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் சிவன் எப்படியாச்சும் கொண்டு போய் வெட்டுவா நம்பிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு வழியாக 1000 படிக்கிட்டு வந்தாச்சு. கடை மட்டும் இருக்குது, கடைக்குள்ளே எதுவுமே இல்லை. 2-3 கடை தான் இருக்குது நம்ம நடந்து போகிற வழியில். அதனால் முன்னாடியே தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம். பிளாஸ்டிக் மட்டும் எங்கேயும் இங்கே போடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அங்கங்கே நிறைய பிளாஸ்டிக் பார்க்கலாம். குப்பை தொட்டியில் போடாமல் வாங்கிட்டு அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. ஏன் 1100 படிக்கட்டை தாண்டிட்டோம். சூப்பரா 3/4 மணி நேரத்தில் சாமி பார்த்தலாம். படிப்பாரு நீ வந்து அவரோட என்ன சொல்றது தரிசனம் கிடைச்சிரும். பக்கம் வந்தாச்சு ஐயப்பா. சூப்பர் ஐயப்பா, அவரோட தரிசனம் கிடைச்சிரு. மொத்தமாக 1263 படி ஏறி இருக்கும். இதுக்கு மேலே வந்து மலை பாதை தான் நடந்து போகிறோம். படிக்கட்டு முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் பேர் நடந்து வராங்க, அவங்க கிட்ட கேட்போம். இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ இருக்கு? இன்னும் ஒரு 75% இருக்கும். 75% இருக்கா? முன்னாடி ப்ரோ ப்ரோ கடபாறை கல்பாறை தாண்டோம். கடபாறை முடிஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் பிசுரா இருக்கும். எனக்கு எரிஞ்சி எவ்வளவு அது மேல இருந்துச்சு. மூஞ்சி எத்தனை மணிக்கு ப்ரோ ஏறினீங்க நைட்டு? நான் ஒரு 10 மணி ஏறணும் ப்ரோ. 2 மணிக்கு தான் ப்ரோ போனோம். போயில 4 மணிக்கு தான் போனோம் ப்ரோ. ப்ரோ டாடி மேல இருக்கிறாரு ப்ரோ. மேல போய் பாத்தீங்க செட்டிங்கா பாத்துட்டு வந்துட்டோம் ப்ரோ. உங்க கருத்து சொல்லி பார்த்தது. நீங்க எத்தனாவது வாட்டி போறீங்க பர்வதமலைக்கு? 3வது வாட்டி போறோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆர்னில இருந்து வரோம். கடபாறையில குரங்குலாம் நிறைய இருக்குதுன்றாங்களே, மேல ஏறுதா? ஆமா ப்ரோ, எதுவும் எடுத்துன்னு போக கூடாது. எல்லாம் பாக்குது ப்ரோ. வந்து மண்டில சிக்கமா ஒரு மூஞ்சே மாறிச்சு பாவம். முடியல. மக்களை பார்த்தா அடுத்து இன்னும் ஏறி வருவாங்க மலைக்கு. அதாவது நில மதிப்பு இல்லாமல் டிரான்ஸ்பாரம் பருவதமலைங்க. டிரான்ஸ்பாரத்தில் இருக்கிற மோட்டர் ஓடினா இருக்கிற 1000 மோட்டர் ஓடும். அந்த மோட்டர் ஓடலாம், எல்லா மோட்டர் ஓடாதுல்ல. சிவனை நோக்கிய நம்ம பயணம் ஒரு 50% தான் முடிச்சிருப்போம். மீதி மலைப்பாதை, காட்டுப்பாதை, கடப்பரை பாதைலாம் தாண்டி சிவனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிட்டு வரது. இன்னும் பல விஷயங்கள் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.